எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம விசுவாசங்கிறத பற்றி நிறையா பார்த்துட்டு வந்துட்டோம். விசுவாசம் என்றால் என்ன? எத்தனை பேர் அப்படி காணப்படாத ஒன்று ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்பவே முடியலைங்க, ஆனாலும் நம்பிட்டு இருக்கேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? சொல்கிறீங்களா? செய்கிறீங்களா? ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறார். ஆமேன். இங்கே வந்து சொல்லிவிட்டு வீட்டில் ஃபுல்லாக அதெல்லாம் நடக்கும்னு நினைக்க முடியாதுங்க, சும்மா இப்படியே இருக்குங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா இருதயத்திலிருந்து தான் பாருங்கள் வார்த்தைகள் வரும். உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளியில் வரும். அதனால தான் கொஞ்சம் நேரம் ஒருத்தவங்ககிட்ட பேசினாலே ஹார்ட்டில் என்ன கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப உட்காந்துலாம் பயப்பட தேவையில்லை. ஒரு அரை மணி நேரம் பேச்சு கொடுத்தாலே அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு, இவ்வளோ தான் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிற கண்டுபிடிச்சா. வெளியில் அப்படியே ஆட்டம் பாட்டமாக அப்படி காமிக்கலாம், ஆனால் உள்ள ஹார்ட்டுக்குள்ளே என்ன போயிருக்குங்கிறத வாயை திறந்து பேசும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நமக்கு விசுவாசிகளுக்கு எப்படி வரணும்? தேவன் பெரியவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்கு செய்ய வல்லவர், நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாத இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆளை தான் பரலோகம் தேடிக்கிட்டு இருக்கு. உண்மையை சொல்ல போனால் என்னடா இது இருக்கிறத பேசுறதுக்கு உலகத்தில் இருக்கிறவனே போதுமே. ஆமாவா இல்லையா? மொத்தம் இங்கே ஒரு 50 சேர் இருக்கா, இங்கிட்டு ஒரு 50 சேர் இருக்கா. ஆமாம், இது யாருனாலும் சொல்லலாம். ஆமாவா இல்லையா? ஆனால் எல்லா சேரும் நிரம்பும், ஆனால் ஒன்றும் பாசிபிள் இல்லை. ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. பேங்க்கில் பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் தேவன் சொல்லியிருக்கார் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கார். ஆகவே அது நிரம்பும். அது விசுவாசம். இருக்கிறத வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இதை வச்சு என்ன பண்ணுறது, இதை வச்சு தான் ஓட்ட முடியும் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிறவன் பண்ணுற கணக்கு. சுவாசிகள் பேசுகிற ஒவ்வொன்றையும் பார்த்து அவிசுவாசிகள் கூட எப்படிங்க இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு தோன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இருந்து, அது சர்ச் டைமில் மட்டும் இல்லை, 7 days 24/7 இருந்ததுன்னா நீங்கள் உண்மையிலேயே விசுவாசில் பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க அது பைத்தியம்னு சொல்லலாம், இது சும்மா அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாத போது தான் என்ன சொன்னார் பேர்? அநேக ஜாதிகளின் ஆபிராம் இல்லை ஆபிர சொன்னாரா? சாராளுக்கு சாரான்னு இருந்துச்சு, பேர் எப்படி மாத்துறாரு? குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே, வந்த பிறகு சொன்னாங்களா, வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? அதுதான் விசுவாசம். 90 வயசு 99 வயசில் நீங்களா இருந்தால் சொல்லுவீங்களா? இதுக்கெல்லாம் வேறு ஆளை பாருங்கங்க, என்னை கொண்டு போய் சேர்த்துருவாங்க வைத்திய ஆஸ்பத்திரியில். அநேக ஜாதி, ஒரு பிள்ளை கூட இல்லை, பேர் என்ன? அநேக நேஷன்ஸ். ஜாதின்னா நம்ம ஊரில் சொல்கிற ஜாதி கிடையாது. சர்ச்சில் ஜாதி பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீ ஜாதி பார்த்தா பரலோகமே போக முடியாது, நரத்துக்கு தான் போகணும். ஏன்னா உனக்கு பேசிக்கான விஷயமே புரியலன்னு அர்த்தம். தேவன்கிட்ட பட்சபாதம், தேவன்கிட்ட யார் தேவன் வந்து சிலுவையில் நான் இந்த ஜாதிக்காக தான் மறிச்சிருக்கிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லி வச்சிருக்கா பைபிளில்? உலகத்திற்கே மறித்திருக்கிறார். உலகத்தில் நீ ஒரு மனுஷியாக இருந்தால் அது உனக்கு சொந்தம். ஏன் இது இன்னமும் சபையில் இருக்குன்னா சொல்கிறதில்ல, போதிக்கிறவங்க என்ன பண்ணுறதில்ல. மக்களை குறித்து ஒரு வகையில் சொல்கிறத விட யாரை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாக கணக்கு கேட்பார்? எங்களை சரி வர தெரியாதவங்கள தானே சபை கூட்டு வரேன், அது ஒன்றுமே இல்லாமல் தான் வரும் சபைக்கு, அதுதான் நிலைமை. ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டியது யார்? ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் சேர்க்குறவங்க, டீச்சர் தான் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து அவங்க அப்படி இருக்காங்கன்னா அது கடவுள் பொறுப்பு. ஆனால் நீ சொல்லிக் கொடுக்காமே வச்சு, ஏன்னா அவங்க ஃபேவர் போயிடும், இவங்க ஃபேவர் போயிடும். இதை பற்றி பேசினா அவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்க, இவங்க சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்க, அவங்க காணி கொடுக்காமல் போயிடுவாங்க. அப்படியே சொல்லிவிட்டு நீ மாம்சத்தில் செயல்பட்டு சர்ச்சு என்னமோ நிரம்பி வழிகிற மாதிரி இருக்குது, பெரிய பெரிய மாதிரி இருக்குது, ஆனால் ஆண்டவரே அங்கே இல்லை. ஆனால் காலம் செல்லாது. இனிமேல் இனி வரப்போகிற நாட்களில் எல்லாத்தையும் தேவன் வாஷ் அவுட் பண்ண போகிறார், சவுக்கை எடுக்க போகிறார், க்ளீன் பண்ண போகிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாருங்கள் எது உண்மையான சபைங்கிற ஷைன் ஆகும். இந்த மாதிரி ஆளுகள்லாம் தவிடுபடி ஆகிடுவாங்க. ஆகவே நாங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்து பைபிளில் எது சத்தியமோ அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். பாரபட்சம் இல்லைன்னா, பாரபட்சம் மனுஷனாக பாரு, தேவன் எப்படி ஒரு மனுஷனாக பார்க்குறாரோ அப்படி நீ பாரு, அதுதான் உண்மையான கிறிஸ்தவன், அதான் உண்மையாக கிறிஸ்தவள். நீ யார் அவங்கள கம்மியான இடம் போடுறதுக்கும் கூட இடம் போடுறதுக்கும்? கடவுளே அப்படி பார்க்குறது இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது. ஆஃப்டர் ஆல் நம்ம ஒரு மனுஷங்க, நீ எப்படி அவங்கள நீ ஜட்ஜ் பண்ணி நீ பெருசு நீ சிறுசுன்னு சொல்லலாம்? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் மாம்சத்தில் வர்ற விஷயங்கள். தேவன் அவங்கள எப்படி பார்க்குறாரு? அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறானா அவனை தேவனோட பிள்ளை. அவன் பேக்ரவுண்ட் நேற்று கொலகாரனை கூட இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்களை வந்துட்டானா அன்னையிலேருந்து அவன் ராஜா வீட்டு பிள்ளையாக மாறிடுறான், அவன் பரிசுத்தமாக மாறிடுறான்.
ஹல்லேலூயா. ஸோ பாரபட்சம் பார்க்குறது, ஏற்றத்தாழ்வு பார்க்குறது, வசதி பார்க்குறது, படித்தவன் படிக்காத, இது எதுவுமே சபையில் கிடையாது. எல்லாம் நம்மளாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். வி ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் கிரைஸ்ட். உலகத்தில் எத்தனை பேர் வந்து கூட பிறந்தவங்க இருக்கிற சந்தோஷப்படுறீங்க? உண்மையிலே நம்மலாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே உடன் பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் கூப்பிடும் போது பிரதர் சிஸ்டர் அப்படி கூப்பிட்றோம். ஏதோ சும்மா ஒரு இதுக்காக இல்லை. உண்மையிலே நீங்கள் எனக்கு பிரதர், உண்மையிலே நீங்கள் எனக்கு சிஸ்டர், உண்மையிலே நான் உங்களுக்கு சிஸ்டர், உண்மையிலே நீங்கள் எனக்கு சிஸ்டர். எத்தனை பேருக்கு புரியுது? இது வந்து உலக பிரகாரம் உங்கள் வீட்டில் பிறக்கிறத விட மேலான ஒரு உறவு. ஏன்னா தேவனோட ரத்தத்தில் நம்மளாம் ஒரே குடும்பமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் கூட பிறந்தது கூட நிறைய பேர் பரலோகத்துக்கு வர சான்ஸ் கம்மி தான். ஆனால் பரலோகத்தில் நம்மளாம் எப்பயுமே ஒன்றா இருக்க போகிறோம். அதனால் இட்டர்னலான ஒரு நித்தியமான உறவு யார்? நம்ம தான். எங்கே போனாலும் இந்த மூஞ்சி நம்மளாம் பார்த்து தான் ஆகணும். அதனால தான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இப்படிலாம் நீங்கள் யோசித்து இதுதான் சத்தியம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சபையில் எப்படி இருக்கும்? அன்பு மேலோங்கும், தேவன் மகிமைப்படுவார். இதுதான்டா சபை, இங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவார்? அதிசயங்கள் அற்புதங்களை புரண்டு ஓடும்படி செய்வார். அவர் பெரிய வெளிப்பாடுகளால் சபை மக்களை நிரப்புவார். போட்டி, பொறாமை, வஞ்சனை, சூழ்ச்சி இது எதுவுமே இருக்க. பிசாசு இங்கே மட்டும் நமக்கு ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதுப்பா அப்படின்னு வேலைக்கு போயிடுவோம். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதானா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ விசுவாசத்தை பற்றி சொல்கிறதுனால இவ்வளோ சொல்ல வரேன். சரி, நிறைய பேர் நினைக்கிறீங்க நிறையா கேட்குறேன், நிறையா என்னென்னமோ பண்ணுறேன், ஆனாலும் பெருசாக பவர்ஃபுல்லாக லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. எதுக்கு சம்மந்தம் இருக்குது? ஹார்ட்னா என்ன ஹார்ட்டு? லேப்டாப் படிக்கல அந்த ஹார்ட்டா? உள்ளான மனுஷன், அதாவது ஆவி. நீங்களும் ஒரு ஆவின்னு சொன்னல, அவனுக்குன்னு ஒரு மனசுன்னு இருக்குல்ல. என்னதான் இருந்தாலுங்க மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த உணர்வுகள், அந்த மனதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது மைண்டு ஒன்று சொல்லுதுங்க, ஆனால் மனசு இதை தாங்க நினைக்கிது அப்படின்னு சொல்கிறீங்களே, அதைத்தான் நம்ம பைபிளில் இருதயம் சொல்லியிருக்கோம். அதுக்கும் உங்களோட விசுவாசத்துக்கும் என்ன இருக்குது? அங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டி, பொறாமை, எரிச்சல், மாம்சத்தை கொண்டு போய் கலந்துட்டிங்கன்னா அங்கே என்ன ஒரு சாக்கடையாக ஓடும். அங்கே விசுவாசம் வரவே வராது. ஏன்னா விசுவாசங்கிறது ஆவிக்குரிய காரியம். விசுவாசம் என்னது? தேவன்கிட்டருந்து வருகிற ஒரு கிஃப்ட்டு. அப்போ நீங்கள் அங்கே தேவனை அதிகப்படுத்தாமல் பிசாசுக்குரிய விஷயங்களையும் நீங்கள் இருக்கும் பொழுது, ஏன் சிலர்லாம் பார்த்தோம் இவங்க மட்டும் இப்படி எப்படிங்க ஆராதிக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படிங்க ஒருவேளை ஆக்டிங் பண்ணுவாங்களோ அப்படிலாம் கூட நினைக்கலாம். உண்மையிலே இல்லை. ஏன்னா அவங்க லவ்வில் தேவனோட அன்பில் அப்படி இன்வால்வ் ஆக முடியுது. எப்படி ஈஸியாக அப்படி டக்குன்னு போக முடியுது சில விஷயங்கள். ஏன் குழந்தைய போல் விசுவாசி ஆண்டவர் சொல்கிறாரு சொல்லுங்கள்? இப்போ இந்த குழந்தைய கூப்பிட்டு நாளைக்கு அம்மா உனக்கு ஏரோப்ளேன் வாங்கி தரேன் போது பற்றியா அப்படி சொன்னால் கூட ஓ ஜாலி, 4 ஃப்ரெண்ட்ஸை சொல்லு எங்கள் வீட்டில் அந்த ஏரோப்ளேன் நாளைக்கு வரப்போதான். ஏன் அப்படியே நம்ப எல்லாத்துக்கு மேலே என்ன இல்லை மனசில்? கள்ளம், கபடம், குழப்பம். இவங்ககிட்ட காசு இருக்கா, இவங்க சும்மா நம்மளை ஏமாத்துறாங்களா, அது எவ்வளோ ரூபா தெரியுமா, எந்த விதத்துலையும் எந்த கால்குலேஷன் மைண்டு, அதாவது மூளை ஆஃபில் இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிளாக இவன் மூளை வளராமல் இப்போதைக்கு இருக்கிறதுனால. ஆனால் இதே இப்போ ஆண்டவரே உங்கள்கிட்ட வந்து சொன்னால் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க? அல்லேலூயா ஆமென் அப்படி சொல்லிவிட்டு சண்டே அப்படி நல்லாயிருக்கும். மண்டேலேருந்து சரி நெட்டில் கொஞ்சம் போட்டு பார்ப்போம் ஏரோப்ளேன் எவ்வளவு, இதுக்கு அப்படி பெட்ரோல் டீசல் ஒரு ஆண்டவர் கொடுத்தா கூட போடுறதுக்கு இப்போ வேறு போர் நடந்துகிட்ருக்கு. ஸ்கூட்டிக்கு பெட்ரோல் போடுறதே பெருசு, இதில் ஹெலிகாப்டரு, ஏரோப்ளேனு. அடுத்து என்னென்னலாம் யோசிக்கணும் உங்களுக்கே தெரியும். அப்புறம் இது நடக்கும்னு நினைக்கிறோம், நடக்கிறது கஷ்டம்தான். அப்படி இப்படின்னு போட்டு அவரே கொடுக்கணும்னு வந்தால் கூட வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் அப்படியே டவுன் ஆயிடுது. அந்த வாக்கு தத்துவங்களை சொல்கிறேன். அப்புறம் மறுபடியும் சண்டே ஆமாம்ல போனதால சொன்னாங்கல்ல ஆமென், என்னால் நம்ப முடியலையே, ஐயோ ஆண்டவரே பலத்தை கொடுங்க. ஆனால் குழந்தையோட சொல்லணும்னா அப்படியே நம்புது. ஏன் அப்படின்னா அந்த மூளைங்கிற ஒன்று அதுக்கு இப்போதைக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. அதனால நன்றி. அது தன்னை நேசிக்கிற ஒருத்தவங்க, அன்பாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முழுசாக அப்படியே நம்புது. இன்றைக்கி உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரா இல்லையா? நேசிக்கிறாருன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி மண்டையாட்டுறீங்க. அவரை தவிர யாருங்க நேசிக்க முடியும்னு சொல்லணும். ஏன்னா இது ஏதோ வாயில் சொல்கிற அன்பு இல்லை. எதில் காமிச்ச அன்பு? உயிரை கொடுத்து காமிச்ச அன்பு. அந்த தேவன் உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, நான் உனக்கு செய்வேன். அது பொய்யா இருக்குமா உண்மையாக இருக்குமா? அவர் சரி எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தாங்க, எனக்கு ரொம்ப செய்யணும்னு நினைக்கிறாருங்க,
ஆனால் எங்கள் அப்பாட்ட அந்தளவுக்கு பவர் கிடையாதுங்க. காசு இல்லைங்க, சும்மா மனுஷன் பாவம், ஆனால் நிறைய செய்யணும்னு நினைக்கிறாங்கங்க அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஒரு சில நேரம். ஆனால் இந்த தகப்பன் உங்களை நேசிக்கிறது மட்டும் இல்லை, அன்பாகவே இருக்கிறது மட்டும் இல்லை, ஹீ இஸ் ஆல்மைட்டி காட். ஆமாவா இல்லையா? யாரும் டெய்லி காலையில் சூரியனுக்கு அலாரம் வச்சு எழுப்பி விட்றீங்களா? என்னடா காலையிலேருந்து இன்னைக்கு சூரியனே வரல, இருட்டாகவே இருக்குது. அப்புறம் மரம் செடி கொடிகள் பறவைகள் எல்லாமே அது வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கு. சாயங்காலம் ஆனால் என்ன வந்துடுது? சன் போய் என்ன வந்துடுது? மூன், நிலா வருது. அதுக்கும் யாரும் நம்ம கூப்பிட்றதில்ல. எல்லா காலகட்டங்கள், சீசன்ஸ், கோடை காலத்தில் கோடை காலமாக இருக்குது, வசந்த காலம் வசந்த காலமாக இருக்குது, அடுத்து மழை காலத்தில் மழைக்காலம் வருது. இதெல்லாம் யாரும் மாற்ற முடியுதா? மாற்ற முடியாது. எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதுக்கு காரணம்னா அவர் அப்படி சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். இன்றைக்கி மேலே போனீங்கன்னா எத்தனையோ கோள்கள் நமக்கு மேலே சுற்றிட்டு இருக்கு. என்ன சுற்றிட்டு இருக்கு? என்னைக்கா சின்ன வயசுலேருந்து தெரியாமல் ஒன்று எங்கள் வீட்டு மேலே விழுந்துருச்சுங்க. இந்த ஆண்டவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல போல், ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட்டாக போடுங்க ஆண்டவரே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஃபீல்லாம் பண்ணதில்லை. ஏன்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல ஆண்டவர் வச்சுட்டாரு. நம்மகிட்ட மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் போய் ஏதாவது பிளாட்டு போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ ஏற்கனவே சந்திரனுக்கு போயிட்டு வச்சுருக்காங்க, செவ்வாய் கிரகத்துக்கும் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பூமியை கெடுத்தது பத்தாது, குண்டுலாம் போட்டு. ஏன்னா அங்கேயும் போய் கெடுக்கணும்ல. கெடுத்ததெல்லாம் நம்ம, ஏன்னா பூமியை படைச்சி யார்ட்ட கொடுத்துட்டாரு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ பூமியில் நடக்கிற பிரச்சனைக்கு கடவுள் காரணம் இல்லை, நம்ம தாங்க பிரச்சனை. ஆமென். ஸோ இந்த தேவன் என்ன பண்ணுறாரு? பெரியவராகவும் இருக்கிறாரு. அப்போ அவர் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாருன்னா அதை செய்ய வல்லவர். ஏரோப்ளைன் என்ன, எதாக இருந்தாலும் அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. அதுதான் விசுவாசம். இப்போ எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அந்த ஆமேன்லே தெரிஞ்சிருங்க. இப்படித்தான் இந்த விசுவாச வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களும் நம்பினாங்க. அதாவது நீங்கள் எப்படி நடக்கும் ஏது நடக்கும்னு கவலைப்பட வேண்டியது உங்கள் பொறுப்பே கிடையாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் நம்புங்க. செய்ய வேண்டியது ஏன்? ஓன்ட்ட ஏதாவது காசு கேட்டாரா? இல்லை ஓன்ட்ட ஏதாவது கேட்டா? ஓன்ட்ட கேட்குறதெல்லாம் ஒன்று நம்புமா. சிம்பிள். வேறு எதுவும் நீ செய்ய முடியாது. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் என் லெவலில் இருக்கும். ஆகவே என்னால் மட்டும் தான் செய்ய முடியும். கொஞ்சம் பேங்க் அக்கௌண்ட்டில் லைட்டாக தட்டி விடு, பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு எதுவும் சொல்கிறாரா? எதுவும் சொல்கிறல. எதுவும் பண்ணாத, மனசார நம்ப, குழப்பிக்கிறாத. அது மாத்திரம் நீ செஞ்சு நான் பின்னால் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோதான் சொல்கிறாரு. சிம்பிள் விஷயத்தை நம்மளை சொல்லி பெருசாக சிலுவையில் எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சு, உயிர் தெளிந்து பாதாளம் வரை சென்று பிசாசு தோற்கடித்து என்னென்ன பண்ணுமோ எல்லாம் உங்கள் சார்பில் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அதை நம்ம பிலீவ் பண்ணுறது கஷ்டமாக. ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ஏன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான், அது ஏன் கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறேன். அதைத்தான் ஏன்னு கேட்குறேன் இப்போ உங்கள்கிட்ட. நான் இதுக்கு எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நாளைக்கு உலகம் இருக்குன்னு நம்புறீங்களா? அப்புறம் ஏன் பேங்க்லலாம் காசு சேர்த்து வச்சுருக்கீங்க? ஏன் ஒரு வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சுருக்கீங்க? ஏன் ஸ்கூலில் ஃபீஸ்லாம் கட்டுறீங்க? நாளைக்கே இருக்காதுன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? இது மாதிரி எவ்வளோ சொல்லலாம். டிக்கெட்டை போட்டு பஸ்ஸில் ஏறுறீங்க, அந்த பஸ் டிரைவர் ஒழுங்காக கண்ணு தெரியுமான்னு உங்களுக்கு தெரியுமா? வண்டியில் பிரேக் ஒழுங்காக வேலை செய்யுமா தெரியுமா? ஆனால் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறீங்க? காலையில் 6 மணிக்கு பஸ் வந்துடுங்க, 7 மணிக்கு ஃபங்க்ஷனு, நான் வந்துடுறேங்க. ஆஃப்டர் ஆல் மனுஷனை நம்ப முடியுது, மனுஷனுக்கு ஒரு விஷயங்கள் நம்ப முடியுது. ஆனால் எல்லாவற்றிலும் பெரியவர், மாறாதவர், ஒப்பற்றவர், உங்களுக்காக உயிரை கொடுத்து நான் அவளை நேசிக்கிறேன்னு சொல்கிறவர் நம்ப முடியல. காரணம், நம்ம அப்படியே பழகிட்டோம். நம்மளை பிசாசுன்னு ஒருத்தன் பிடிச்சி வச்சுருந்தான் பார்த்தீங்களா? அவன் சொல்கிற பொய்யவே நம்ப வச்சு உங்களை ஏமாற்றி வச்சுருக்கான்னு அர்த்தம். உங்கள் பிரெயின் அப்படி டியூன் ஆயிடுச்சு. இத்தனை பேர் புரியுது. ஸோ இங்கே பிரச்சனை நம்மகிட்ட தான் ஒழிய கடவுள்கிட்ட கிடையாது. ஆனால் இப்போ 5 வருஷம் நீங்கள் சபைக்கு இந்த வார்த்தையை கேட்க எத்தனை பேரால் இப்போ நிறைய காரியங்களை நம்ப முடியுது. அதுதான் இந்த வார்த்தையின் வல்லமை. இந்த விசுவாசம் எப்படி வரும்? ஆண்டவரே கண்ணை மூடிட்டு இருக்கேன், அப்படியே அந்த பவரை இறக்கிடுங்க அப்படிலாம் வராது. தேவனுடைய வார்த்தை கேட்க 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 வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை நம்பு அதை நம்பு, படித்தாதான், பேர் இருந்தாதான், புகழ் இருந்தாதான், காசு இருந்தாதான் நீ பிழைக்க முடியும், வேலை செஞ்சாதான் நீ வாழ முடியும், உங்கள் சொல்லி 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 உங்கள் பிளட்டில் கலக்கிற அளவுக்கு மைண்டில் ஏற்றி வச்சுருக்காங்க.
ஆனால் தேவன் தான் தேவன் தான் தேவன் தான் சொல்லாததுனால இங்கே உட்காந்து நம்ம இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது. இதுக்கு தான் சிறு பிள்ளையிலேருந்து கர்த்தருக்குள்ளே வளர்த்துட்டிங்கன்னா அவங்க வேறு லெவல் ஃபெய்த்தில் இருப்பாங்க. சூரியனை கூட நிப்பாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இத்தனை பேருக்கு புரியுது. ஸோ கர்த்தருக்குள்ளே கருவிலிருந்து பிள்ளைகளை வளர்ப்பது அவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன விஷயத்தை அப்படி சொல்லும் போது ஓகே ஆண்டவர் செய்வாரே அப்படின்னு நம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து வர்ற அந்த ஃபெய்த். அப்படி விசுவாசத்தில் தான் ஆபிரகாமாக இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், வேற யார், நோவா, யோசேப்பு, சொல்லுங்க எத்தனை கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க? மோசே, வேற ஆபேல் காணிக்கை, ஏனோக்கு, இவங்கெல்லாம் உங்களை மாதிரி என்ன ஒரு சாதாரண மனுஷங்க தானே. வானத்துலேருந்து கூச்சாங்களா? அவங்களால செஞ்சுருக்க முடியுதுன்னா அவங்களால செய்ய முடியுமா? இன்னும் சொல்ல போனால் இந்த கேரக்டர்ஸ்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறவங்க. நியூ டெஸ்டமெண்ட்டில் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் பிகாஸ் அந்த கடவுளே உங்களுக்குள்ளே வந்துட்டார். அப்போ இப்போயும் நம்மளால் விசுவாசத்தை பெரிய காரியம் செய்ய முடியலன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தப்பு வேற எங்கேயோ இல்லை, நீ உனக்குள்ளே தான் இருக்குது. சுவாசித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெரிய காரியங்களை காண்பீர்கள். சும்மா நம்ம போய் சர்ச்சில் உட்காந்தோம், ஒரு 2 பாட்டு படிச்சிட்டோம், ஆண்டவரே நான் நம்பிட்டோம் அப்படின்னால ஏதாவது நடந்துரும்னு போடல. உன் விசுவாசம் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கை தேவன் வச்சுட்டார். தன் விசுவாசத்தினாலே நீதிமான், பக்கத்தில் உன் விசுவாசம் தான் உன் வாழ்க்கைக்கு செட் பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ நீ போ சர்ச்சுக்கு எனக்கு ஆசீர்வாதம் வந்துரும்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீ கேட்டு உனக்கு விசுவாசம் வந்ததா நீ உருப்பட முடியும், நீ வா. நீ வேணா உனக்காக ஜெபம் பண்ணுறேன், நீ வரணும்னு அப்படி வேணால் சொல்லலாம். நீ இப்போ எனக்கு பதில் நீ சாப்பிட்டு வந்துருன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? இங்கே எனக்கு பசி அப்படியே ஆஃப் ஆயிரும் அப்படின்னு. ஸோ இது மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்களை கிறிஸ்தவத்தில் வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் உண்மையே சொல்லலைங்க, கைவிட்டுட்டாருங்க, உண்மை அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு. ஆனால் இந்த தேவன் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் கைவிடவே தெரியாது. அவர் என்ன சொன்னாலும் அது நடந்துடும். ஆமேன். ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்து ஒரு முக்கியமான கேரக்டர் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட்டில் ஒரு கேரக்டர் பார்த்தோம், ராகாப். ராகாப் எப்படிப்பட்ட அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஏற்கனவே போன தடவை நான் சொன்னேன், அவங்கள எப்படிங்க ஆண்டவர் அவ்வளோ நாட்டே அழிக்க போகிறாங்க. இப்போ நாளைக்கே வந்துடுறான், ஏதோ ஒரு நாட்டுக்காரை சென்னை பட்டணத்தை அழித்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னை எப்படி காப்பாற்றுவான்னு நம்புவீங்களா? இங்கே ஆமேன்னு சொல்லலாம். அங்கே போய் ஐயோ வந்துடுச்சாமே, உள்ள இராணுவ வீரர்கள் குவிஞ்சிட்டாங்களாம். இத்தனை பேருக்கு நான் சொல்கிற சிச்சுவேஷன் புரியுது. அப்படியே நீங்கள் அந்த லிட்ரலாக அதுக்குள்ளே போயிருங்க. இதில் நான் மட்டும் காப்பாற்றப்படுவேன், என் குடும்பம் காப்பாற்றப்படுவேன் நம்புவீங்களா? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. கொரோனா டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உலகமே அடுத்து முடிய போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கோம். 2019 ஆரம்பித்து ஒரு 3 மாதம்தான் கொரோனா வந்துடுச்சு. ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது சொன்னார், இது கடைசி கால ஊழிய தீர்க்க தரிசன ஊழியானம். ஆனால் சர்ச்சை எடுத்து தொடக்கூடாதுன்ட்டாங்க. நாங்கள் அப்போ தான் உட்காந்து சர்ச்சை ஆரம்பித்து 3 மாதம் தான் போயிருக்கோம். ஆகஸ்ட்டில் ஆரம்பித்தோம், நமக்கு மார்ச்சில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பரில் இந்த இடத்துக்கு வந்தோம். அப்போ எங்களுக்கு நிறையா ப்ராமிசஸ், இப்படி வரும் அப்படி வரும் சர்ச்சு, இதெல்லாம் செய்யணும். ஆனால் அங்கே நியூஸை பார்த்து எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் அந்த கொரோனா டைமில் இங்கே இருந்தீங்களா? கொரோனான்னு என்னன்னு தெரியும்ல? தெரியாதா? தெரியல, இன்னொரு தடவை வர சொல்லிடலாமா? அப்போ ஊரே அல்லாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எப்படி இந்த வாக்கு தத்துவம் இதெல்லாம் நடக்கணும்னா உலகம் இருக்கணும். ஆனால் உலகம் போகிற போக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் பேண்டமிக் இல்லையா, வேர்ல்ட் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு ஆக்சிஜன் இல்லை, அது இல்லைன்னு கொஞ்ச நாளில் நான் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன், ரோட்டில் ஒருத்தன் போனால் அடிக்கிறாங்க, போலீஸ்காரன் அடிக்கிறான், சும்மா போனால் கூட அடி விழும். இது என்றைக்கு நார்மலாகி உலகம் ஒருவேளை இருக்குமா இல்லை அப்படியே முடிஞ்சு போயிருமா? அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிக்க வருமா இல்லையா? 100% இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ வந்துட்டோம். அல்லேலூயா. நிறைய பேர் இப்போயும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க, அடுத்து போர் வந்துடும், அது ஒரு பக்கம் நடந்தாலும் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும். அது உலகமே அழிந்து போனாலும் இன்னொரு உலகத்தை உருவாக்கி கூட நடத்தி உங்களுக்காக செய்து முடிப்பார். ஏன்னா என்ன நம்பி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கான்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஜஸ்ட் பிலீவ். சொல்லுங்கள் பக்கத்தில், ஜஸ்ட் பிலீவ். அல்லேலூயா. இல்லை நான் போன தடவை உங்களுக்கு காமிச்சிட்டேன் பிலீவ்னா என்ன அப்படின்னு.
சும்மா பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இப்போ கலக்கமாக இருந்துக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அது விசுவாசமே இல்லை. உண்மையிலே விசுவாசிக்கிறவங்கள பார்த்தா ஜஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். சூழ்நிலை நெகட்டிவாக போயிட்டுருக்கோம், ஆனால் கொஞ்சம் கூட கண்ணில் பயம் இருக்காது, கொஞ்சம் கூட வாயின் வார்த்தைகளில் பயம் இருக்காது. அவர் செய்து முட்டிப்பாருங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும். தட் இஸ் கால் ஃபெய்த். சும்மா நம்ம உட்காந்து நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆண்டவர் மேலே பழியை போட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்கோம். நான் அப்படி மாறும் பொழுது பரலோகம் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து குவிக்கும். இங்கே பாராக்னு ஒருத்தர் இருக்கார். பாராக் பற்றி யாருக்கு தெரியும்? பாராக் அடுத்து வருது பாருங்க, எபிரேயர் 11:30 படிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் எதை சுற்றி கீழே விழுது? எரிகோ மதில்கள். அடுத்து விசுவாசத்தினாலே சமாதானத்தோடே சேதமாக. பாருங்க, மொத்த உலகமும் மொத்த ஊரும் அழியுது, ராஜா வீட்டுக்காரங்க கூட அழிகிறாங்க, ஒருத்தவங்க வீட்டு மட்டும் அப்படியே நிற்கிது. அந்த எரிகோ கோட்டை விழும்போது அந்த கோட்டை மேலே தான் அந்த வீடு இருந்துச்சு, அந்த லேடியோட வீடு. அது மட்டும் அப்படியே அந்த கேக் பீஸில் எல்லாத்தையும் வெட்டின பிறகு ஒரு சின்ன பீஸ் நிற்கும் பாருங்க, அந்த மாதிரி நிற்கிதான். ஏன் அப்படின்னா அவளுக்கு இத்தனைக்கும் அவள் பேசிக்கான யூதன் அதெல்லாம் கிடையாது, வேற புறஜாதியால். ஆனால் அவளுக்கு ஆண்டவர் கேள்விப்பட்டதிலே தெரியுது இவர்தான்ப்பா தேவன், இன்னொன்று கண்டிப்பாக இவர் என்னை காப்பாற்ற போகிறாரு. அதுதான் விசுவாசம். அடுத்து என்ன நடந்துக்கு பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன், அதாவது எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் சொல்கிறார். இன்னும் நான் என்னென்னலாம் சொல்கிறது, என்னத்தை சொல்கிறது, அடுத்து பேர்களெல்லாம் சொல்கிறாரு. கிதியோன், தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரக சொல்ல வேண்டுமானால் காலம். இதை எழுதினவர் எனக்கு டைம் இல்லைப்பான்னு எழுதிட்டாரு. ஆனால் நமக்கு டைம் இருக்குது, அதனால் பொறுமையாக பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? கிதியோன் பற்றி உங்களுக்கு தெரியும், இன்னொரு தடவை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது பாராக். பாராக் எத்தனை பேருக்கு தெரியும்? பாராக் சொல்லுங்க. விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஒரு பேர் வந்திருக்குங்க, பாராக். கிதியோன் தெரியுமா? பிபிஎஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாம் சொல்லுங்க. பாராக். சரி, தெபோரால் எத்தனை பேருக்கு தெரியும்? தெபோரால் யார்? ஹூ இஸ் தெபோரா? தீர்க்கதரிசி, நியாயம் விசாரிக்கிறவள். அடுத்து அவ யார்? ஒரு பெண்ணையும் எடுத்து பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஒரு நாட்டுக்கே நியாயம் விசாரிக்கிறவங்கள வச்சு தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்து பெரிய ஆபத்திலேருந்து அந்த நாட்டையே காப்பாற்றி ஜெயிக்கிறவங்கள வச்சுருந்தாங்க. அந்த தெபோராவோட யுத்தத்துக்கு போனவர் தான் அந்த பாராக். அந்த தெபோராவோட ஃபைட்டுக்கு போனவர் தான் யார்? இவங்களும் தெபோராவும் சேர்ந்து தான் போய் எதிரிகளை வீழ்த்து பெரிய ஜெயத்தை எடுக்கிறாங்க. ஸோ இதை சம்மந்தமாக பார்க்கலாம். நம்ம ஜட்ஜஸ் எடுத்துக்கோங்க, ஜட்ஜஸ் 4 and 5. நியாயாதிபதிகள் 4 மட்டுமே பார்த்தாலே போதும். பழைய ஏற்பாட்டில் 305வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 305 நியாயாதிபதிகள். ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. எதுக்குடா இஸ்ரேல் நாடை இப்படி எதிரியாளிகள் பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருதுன்னா அது காரணம் யார்? அதான் இங்கே போட்டிருக்கு. ஏன் பிடிச்சாங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரிலே ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். கானான் கையில் ஆண்டவர் விட்டுட்டார். சரி, என் பேச்சை கேட்கல, நீ இப்படி தான் பண்ணுவேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நான் என்ன பண்ணுறது? சரி, எதிரிகள்கிட்ட விட்டாச்சு. சிலருக்கெல்லாம் பட்டாதான் புரியும். அப்போ அந்த கானானிய ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி இருக்கிறான். அவன் பேர் என்ன? சிசரா. பேர் என்ன? அவன் சாதாரணலாம் ஆள் கிடையாது பாருங்க. அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 900னா என்னது? 900 இரும்புலையே ரதங்கள், சேரியட்ஸ். அந்த காலத்துலலாம் உங்களுக்கு போருக்கு போகும்போது சேரியட்ஸில் போடுவாங்க. இப்போல்லாம் எதில் போகிறாங்க? ஜீப்பில் போகிறாங்க. இப்போல்லாம் ட்ரோனு தான். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். ட்ரோன் அனுப்புகிறாங்க. இப்போ என்ன அடுத்து முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மனுஷங்களை அனுப்பி பாவம் இறந்துடுறாங்க, இனிமேல் ரோபோட்ஸ் இறக்கிடலாம்.
நம்ம ரோபோட்ஸ்குள்ளே வந்து ஃபைட் வந்தாலும் ஒன்று ரத்தம் வரப்போகிறது இல்லை, இனிமேல் மனுஷங்க சாக மாட்டாங்கல்ல, இதுவும் நல்ல ஐடியா தான். அதனால் ரோபோட்ஸ் இறக்கிடலாம் அப்படின்னு எல்லா நாட்டுக்காரரும் முடிவு பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு ரோபோட்ஸ் படம், அங்கிட்டு ரோபோட்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிட்டு மாற்றி மாற்றி இது பண்ணிக்கும். இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி சேரியட்ஸு, வில்லு, அம்பு, குதிரைப்படை இப்படிலாம் இருக்கும் இல்லையா? இந்த இதில் இவர்கிட்ட எவ்வளோ ஆக்சுவலாக 900 இரும்பு ரதங்கள், அயன் சேரியட்ஸ் இருக்குது. யார்கிட்ட? இந்த எதிரி படையான சிசராங்கிற சேனாதிபதிகிட்ட. அவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்குறான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி எப்பயுமே இந்த பட்டாதான் புத்தி வரும்னு சொன்ன மாதிரி சிலருக்கு வந்து போயிட்டு அதுக்கடுத்து 20 வருஷம் படாத பாட்டு படுறாங்க. அதுக்கடுத்து ஆண்டவரே நாங்கள் செஞ்சது தப்பு தான், எங்களை எப்படியாவது காப்பாற்றிருங்க, எங்களை எப்படியாவது இந்த எதிரிகள்கிட்ட இருந்து விடுவிச்சிருங்கன்னு சொல்லி முறையிடுறாங்க. எப்பயுமே நம்ம தேவன் பாருங்கள், என்ன தான் பண்ணாலும் அழுதுட்டாங்க, சரி பாவம் உணர்ந்துட்டாங்க, மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம். லபித்தோத்தின் மனைவி தெபோராள். அடுத்து அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்சை மரத்தின் கீழே அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்தில் நியாய விசாரணைக்கு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்துக்கு கீழே நாட்டாமா உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்கிற மாதிரி அவங்க ஊரில் பேரிச்சை மரத்துக்கு கீழே இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இஸ்ரவேல் மொத்த நாட்டுக்குமே என்ன பண்ணியிருக்கு? நாட்டாமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காரு? ஒரு பெண், மேரேஜ் ஆனவங்க தான். அதனால தான் கணவனோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே பார்த்துக்கோங்க. கொடுத்தவங்க தீர்க்க தரிசன ஆவி வந்து அவங்க சொல்கிறபடி என்ன, ஏன்னா தேவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ நம்மளை மாதிரி ஆவியானவர் மூலமாக உள்ளலாம் இல்லை பழைய ஏற்பாட்டில். ஸோ இந்த மாதிரி ஜட்ஜஸ், அதுக்கடுத்து தான் கிங்ஸ்லாம் வர்றாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற சுச்சுவேஷனில் என்ன நடக்குது பாருங்கள். அவர் நப்தலில் உள்ள கேதேசில் இருக்கிற அபனோனின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, இப்போ தான் அந்த பாராக் கேரக்டர் வர்றார். எபிரேயரில் பார்த்தோம்ல பாராக். யார் அவர்? அபினோக்கின் குமாரன். நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக, 10,000 பேரை நீ என்ன பண்ணு, கூட்டுக்கிட்டு நீ போ. நான் யாபீனின் சேனாதிபதியை சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கில் என்னிடத்தில் வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? கூப்பிட்டு வச்சு அந்த ஆள்கிட்ட பேசுகிறார். அவர் வந்து இஸ்ரேலில் முக்கியமான இங்கே சேனாதிபதி மாதிரி அங்கே பெரிய ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவர். அவர் கூப்பிட்டு வந்து கேட்குறா, என்னப்பா எதிரிகள் வந்து இவ்வளோ வருஷமாக 20 வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு, இப்போ மக்கள் ஆனால் மனம் திரும்பிட்டாங்க, இப்போ ஆண்டவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நீ என்ன பண்ண 10,000 பேர் நம்ம சைடில் கூட்டிகிட்டு போய் அவனை ஒரு வழி பார்த்துடலாம் வா அப்படின்னு ஆண்டவர் உனக்கு சொல்லலையா அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? பாராக்கிட்ட சொல்கிறா. இப்போ என்னன்னு பாருங்கள். அதற்கு பாராக் 8, நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வரவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். பாருங்கள், எப்பயுமே ஜென்ஸ் தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப வந்து போல்டாக யுத்தத்துக்கெல்லாம் போவாங்க. ஆனால் இவருக்கு வந்து எல்லாமே இருக்குது, ஆனாலும் போகிறதுக்கு ஏன்னா நான் சொன்னேன் எனிமி சைடில் எத்தனை சேரியட்ஸ் வச்சுருந்தாங்க? அயன் சேரியட்ஸ், 900 அயன் சேரியட்ஸு, பயங்கரமான பவர்ஃபுல் டீமு. இவருக்கு வந்து 10,000 பேரை மட்டும் கூட்டுக்கிட்டு போ, இவ்வளோ தான் இருக்குன்னா இவருக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? வார்த்தை வந்துருச்சு, தேவனோட வார்த்தை. ஆனால் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசிட்டாரு. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, நான் போகிறேன், ஆனால் நீ என் கூட வரீங்களா? என் கூட நிற்கணும். சிலருக்கு ஒரு பேனிக், சிலருக்கு ஒரு பயம், என் கூடயே அந்த ஆளை வச்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு யார் பார்த்து ஒரு ஜென்ஸ் ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அந்த லேடிக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். இத்தனை பேர் புரியுது. நம்ம தான் எப்பயுமே ஜென்ஸை கூப்பிடுவோம், துணைக்கு வாங்களேன், கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு. இங்கே வாருக்கு போருக்கு நீங்கள் வாங்க, நம்ம போகலாம், ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவன். இவ்வளோ பேருக்கு புரியுது பாருங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோரா எழும்பி பாராக்கோடை கூட கேதேசுக்கு. ஒரு பெண் யுத்தத்துக்கு போகிறதுங்கிற சாதாரணமா? ஏன்னா சாதாரணமாக நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டுலாம் போக முடியாது, அதுக்குன்னு ட்ரெஸ்ஸஸ் போட்டு. அவங்களுக்கு குழந்தெல்லாம் இருந்துச்சா நமக்கு மென்ஷன் பண்ணலாம், பட் அவர் குடும்ப தலைவி. இப்போயே நீங்கள் என்ன கை வலிக்குது கால் வலிக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் அவங்க யுத்தத்துக்கு போகணும். அங்கே போய் ஒன்றும் பண்ணாட்டா கூட அட்லீஸ்ட் இப்படி போல்டாவது நிற்கணும். சேரியட்ஸ் குதிரை போகும்போதாவது கீழே விழுகாமாவது நிற்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அந்த காலத்தில் கரடு முரடாக இருக்கும் எல்லாமே. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது லேடிஸ்க்கு வீக்னஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். அதையும் தாண்டி நான் வரேன். ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டார், போயிட்டு வாமா அப்படின்னு. அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பயமே இருக்காது.
இப்போ பாராக் அவ்வளோ என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பயங்கரமான ஆர்மியை எதிர்க்கிறதுக்கு கிளம்புறாங்க. ஆனால் ஒன்று சொல்லிட்டாரு ஆண்டவர், இதனுடைய எண்டிங்கில் யாருக்கு முடிவு, யாருக்கு ஒரு மகிமை வரப்போகுது, ஒரு பெண்ணால் தான் முடிய போகுது. ஏன்னா ஒரு பெண்ணை வச்சு ஆரம்பிக்கிறார், ஒரு பெண்ணை வச்சு முடிப்பார். நடுவில் பாராக்கை பயன்படுத்துகிறார். அப்படி இருந்தும் பாராக் நேம் ஏங்க எபிரேயர் 11 விசுவாச வீரர்கள் பட்டியலில் வந்துச்சுங்கிறதையும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதா இல்லையா இப்போ வரைக்கும் பார்த்து? இப்போ எங்கே கிளம்புறாங்க எல்லாரும்? ஊருக்கு போகிறாங்களா? போருக்கு போகிறாங்க. போர், வார். இப்போ உங்களை கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம இதில் ஆர்மியில் ஆள் 2 கம்மியாக இருக்குது, போருக்கு போயிட்டு வரேன் பாய் அப்படி சொல்லி கிளம்பிடுவீங்களா? சொல்லுங்கள். அம்மா கொஞ்சம் லெமன் ரைஸ் கட்டி கொடுமா, போயிட்டு வந்துடுறேன். இப்போல்லாம் எல்லோரும் சம்மரில் பிக்னிக்கு இல்லை எம்ஜிஎம்பி ஜிஜிபி போகிற மாதிரி கிளம்புவோம். போருக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாம் கிளம்பிட்டாங்க. இன்னும் லேடி கிளம்புறாங்க பாருங்கள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடே தெபோராலும் அவனோடே கூட கேனானியாக ஏபேர் என்பவன் மோசேமின் மாமனாகிய ஓபாவின் புத்திரர் கேனியரை விட்டு பிரிந்து அப்படியே வருது. இப்போ என்ன ஒரு சிச்சுவேஷன் 13 பாருங்க. சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும், இப்போ பாருங்க எனிமி செயல் எப்படி இருக்காங்க, தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசிலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கில் வர இன்னும் கொஞ்சம் பேர் அவன் கூட்டிட்டு வந்துட்டான். யாரு? சிசரா. ஆப்போசிட் சைடில் இருக்கிறவன். அவன் வந்தது பத்தாமல் ஆல்ரெடி அவங்ககிட்ட 900 அயன் சேரியட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி அவன் சைடில் ரொம்ப பவர்ஃபுல். இன்னும் சொல்ல என்ன பண்ணிட்டான் பாருங்க, புறஜாதிகள்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் அவுட் சைடில் இருந்து ஆள்களையும் சேர்த்து பள்ளத்தாக்கில் வந்து இறங்கிட்டாங்க ஃபைட்டுக்கு ரெடியாக. அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, இப்போ பயங்கரம், என்னங்க நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாங்க, ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி தெரியுது, தெரியாமல் தான் வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு பாராக்குக்கு தோணிருக்கும். ஏன்னா பாராக்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இத்தனை பேருக்கு அதே அந்த அப்படி சீன்லேயே வரீங்க ட்ராவல் பண்ணி, நீங்கள் அப்படியே நடக்கிறத அப்படியே பார்த்துட்டே வாங்க. அங்கே கூட கொஞ்சம் பேர், எங்கே நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் அதிகமாகலாம் இருக்குது. நமக்கு இங்கே எத்தனை பேர் மொத்தம்? 16,000 பேர். அங்கே எத்தனை பேர்னு கவுண்டே சொல்லலை. ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். அப்போ தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. இதுக்கு தான் ஒரு தீர்க்கதரிசி வேணுங்கிறது. நடந்து முடிஞ்ச பிறகு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் யாருனாலும் சொல்லலாம். கிளைமேட் சிச்சுவேஷன் பயங்கரம், அங்கிட்டு வந்து நிற்கிறாங்க வாருக்கு, இங்கிட்டு இவங்க போகிறாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறாரு. நீ போ, இந்த டேல அந்த சிஸ்டராவை தேவன் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? எழுந்து போ, கர்த்தர் சிசரானா ஆப்போசிட் சீமில் இருக்கல சேனாதிபதியை உன் கையில் ஒப்பு, நாள் இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால். எப்போ உன்னை கர்த்தர் உன்னை செய்ய சொல்கிறான்னா உனக்கு முன்னாடி அவங்க போயிட்டாருன்னு அர்த்தம். உனக்கு முன்னாடி அவர் போய்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஐயோ நான் போகணும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமான்னு உன்னைய தேவன் குதிக்க சொல்கிறார் ஒரு இடத்துலனா அதுக்கு முன்னாடி அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பார் எல்லாமே. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். இத்தனை பேருக்கு புரியுது? சில நேரம் சின்ன பிள்ளைகளெல்லாம் பாருங்க, அப்பா அம்மா பாசத்தில் மேலேருந்து குதி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்க குதிக்குங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குதிக்கும். ஏன்னா நம்மளை கீழே விட மாட்டாங்க, நம்பும். அதே இடத்துல இவங்க விட்டுருவாங்களா? அப்பா அம்மா கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, அம்மாவா இல்லையா? ஆனால் கொஞ்சம் பயம் ஆனோடனையும் அதான் சொன்ன இந்த மூளை வேலை செய்ய ஆரம்பித்தோடனையும் ஒருவேளை கொஞ்சம் விட்டுட்டாருன்னா லெஃப்ட்டில் போய் விழுந்துட்டோன்னா ரைட்டில் போய் விழுந்துட்டோம், அப்பா கையை தாங்காமல் கீழே விட்டுட்டாருன்னா மண்டை செதறிடுச்சுன்னா ஐயோ அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருது. இல்லை நான் நடந்தே வந்துடுறேன் அப்படி. இதுதான் பாருங்கள் தேவன் சொல்கிறாரு, நீ விசுவாசத்தில் நீ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் உனக்கு முன்னால் போய் அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதுதான் விசுவாசம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இடத்துல கூட நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் உங்கள் லைஃப்பை நினச்சி கவலைப்படுறத விட அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவர் தான் உங்களை படைச்சவர். இத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் லைஃப்பை பற்றி உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குல்ல, அக்கறையாக இருக்குல்ல? இருக்கும். ஏன் அப்படின்னா என் லைஃபேன்னு. ஆனால் அந்த லைஃப்பை கொடுத்தவரே அவர் தாங்க. அப்போ அவருக்கு நீங்கள் வாழ்கிறது எவ்வளோ முக்கியம். புரியுதா புரியல? அதுக்கு வேற நீங்கள் செஞ்ச தவறெல்லாம் பார்த்து சிலுவையில் மறித்து மறுபடியும் இவ்வளோ சேலஞ்சிங்கில் உங்களை போய் மீட்டு உங்களை மறுபடியும் உங்கள் லைஃபுக்குள்ளே கஷ்டப்பட்டு நம்பாதோ பின்னாடியே சுற்றி அம்மா வரவா வாழ்க்கையில் வரவா நம்புறியான்னு சொல்லி உள்ளே வந்து இப்போ நம்ப வச்சு இப்போயும் உள்ளே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா விட்டுருவாரா? இத்தனை பேருக்கு புரியுது? 5 ரூபாய்க்கு டீ வாங்கினாலே கீழே விழுந்துருச்சுனாலே டீ ரேட்லாம் கூட்டிட்டாங்க. அங்கே சிலிண்டர்லாம் கூட்டினதுலேருந்து 15 ரூபா கிட்டலாம் வந்துருச்சு, 12 ரூபா கிட்டலாம். ஆமாவா இல்லையா? இன்னும் அடுத்த எலெக்ஷனுக்கு அடுத்து தான் இருக்கான் பெரிய பெரிய அப்பெல்லாம் நமக்கு.
ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் கூட்டிகிட்டேன் நீங்கள் அப்புறம் இந்த ஆட்சி சரியில்லை அந்த ஆட்சி சரியில்லைன்னு ஓட்டை சரியாக போட மாட்டீங்கன்னு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி வச்சுட்டு அப்புறம் இருக்குதான் பெரிய பெரிய ஷாக்கெல்லாம் நமக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சின்ன காசுக்கு 1 ரூபா சேர்த்து வச்சுருக்கே போச்சே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு உயிரை கொடுத்து உங்களை சம்பாதிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறது யாருக்கு முக்கியம் உங்களை விட? இது வந்துச்சுனால விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு 4 பேர் தான் இங்கே தலையாட்டுறாங்க, ஒரு 4 பேருக்கும் ஆசீர்வாதம். மற்றவங்களாம் அப்படியே டீப் திங்கிங், என்ன அது எப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், அந்த மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க சர்ச்சு கரெக்டாக வர்ற வரைக்கும் மூளை வேலை செய்யட்டும். உள்ளே வந்து உட்காந்துட்டு அப்படியே மறந்துட்டு அப்படியே என்ன இருதயத்தை திறந்து விட்டுருங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். உங்களை மூக்கு எப்படி இருக்கட்டும், கண் எப்படி இருக்கட்டும், வாய் எப்படி இருக்கட்டும். நம்ம 10 மாதம் சுமந்து பிறந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருப்போம். ஐயோ என்னை போல மூக்கு இருக்கு, எப்படி கொஞ்சுவீங்க? முடியெல்லாம் பாரேன், நான் கீரைலாம் சாப்பிட்டதுக்கு நல்லா முளைச்சிருக்குப்பா. அவங்க என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஆத்தா மாதிரி வழுக்கு தலை வந்துடும் சொன்னாங்க. பத்தியா எப்படி வந்துருச்சு, காலெலாம் பாரு நீள நீளமாக இருக்கு. என்னங்க குழந்தை பிறந்தா கொஞ்சுவீங்களா இல்லையா? வாய் பாரு இப்படி. அப்பயே நினச்சேன் இன்னும் கொஞ்சம் குங்குமப்பூ சாப்பிட்றதா கொஞ்சம் கலராக பிறந்திருக்கும்னு. அந்த டாக்டர் வேறு நிறைய மாத்திரை வேறு கொடுத்துட்டாங்க, அதான் கொஞ்சம் கருப்பாக இருந்திருக்கும். இருந்தால் அதை தேய்ச்சி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்படிலாம் யோசிக்கிறீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சுமந்ததுக்கே அவர் ஓனை கிரியேட் பண்ணாரு. இத்தனை பேருக்கு புரியுது? அது இப்படி இருக்கட்டும்னு ஒவ்வொன்றையும் வச்சு ஒவ்வொரு பிக்சல்ஸ் மாதிரி ஃபோட்டோஸில் பிக்சல்ஸ்லாம் சேர்ந்தால் தான் அந்த மொத்த ஃபோட்டோஸ் வர மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜீன், டிஎன்ஏ, நரம்பு, தசை, ரத்தம் வச்சு உங்களை ஃபார்ம் பண்ணி கொடுத்ததை நீங்கள் உங்களை கொஞ்சிறீங்கன்னா அவர் உங்களை எப்போ விடுவார்? புரியுதா புரியலையா? முடி போச்சே கவலையாக இருக்குது. முடியை கொடுத்தவர் உன் தலையில் ஒரு முடி விழுந்தா கூட என் பெர்மிஷன் நம்ம விழாது. நான் உன்னை அப்படி ஏன் நமக்கு பயம் வருதுன்னா, வசனம் சிம்பிளாக சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். வசனம் சொல்லுது, அன்பில் பூர்ணப்பட்டவன் பயப்பட மாட்டான். உண்மையிலே அவருக்கு உங்களுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லவ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பயமே இருக்காது. நானே போய் குழியில் போய் விழுந்தாலும் என் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, அது குழி போகாது அப்படின்னு பின்னாடி பிடிச்சி இழுப்பாங்க. இன்னுமே எங்கள் வீட்டில் என் சின்ன பிள்ளை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் சின்ன பிள்ளை தான். எங்கள் பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணும்போது, இந்த உனக்கு ஓட்டு இருக்கா அந்த தடவை, எப்பா எனக்கே என் பையனுக்கே ஓட்டு வந்துருச்சு. இன்னுமே நம்மளை இந்த சின்ன பிள்ளையாவே நினச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது எப்படி இருந்தாங்களோ. புரியுதா உங்களுக்கு? நம்ம பெரியவங்க நம்ம அப்படி தான் பார்க்குறான். அது என் பையனுக்கே ஓட்டு வந்துருச்சு, ஓ அப்படியா, நம்ம பெருசாகிட்டோம்னு அவங்களுக்கு இன்னும் மூளையில் செட் ஆகலை. இத்தனை பேருக்கு புரியுது. இன்னும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ஐயோ இது செய்யாத அது செய்யாத, ஏன்னா அவங்கள பொறுத்து நம்ம குழந்தை. இப்போ தேவனுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம். நீங்களே தெரிஞ்சே போனால் கூட உங்களை விட மாட்டார், ஏன்னா நீங்கள் அவரோட பிள்ளை. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்மளை கீழே வச்சு விழ வச்சு அழகு பார்க்குறாருங்க அந்த கடவுள். கஷ்டப்பட்டு அழகு வச்சு பார்க்குறாருங்க. கீழே விழு ரத்தம் வருதா, சூப்பர் அப்படி சொல்லி பார்க்குறாருங்க. அப்படி நீங்கள் கடவுளை அப்படி நினச்சி வச்சுருக்கறனால தான் எது எடுத்தாலும் வாழ்க்கையில் நடக்குதுல்ல. நீங்கள் தானே அலோவ் பண்ணியிருக்கீங்க. தெரியும் இப்படி இத்தனை பேருக்கு புரியுது. தெரியும் நீங்கள் தானே கஷ்டப்படுத்துறீங்க. தெரியும். அதே உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்களா? 10 மாதம் சுமந்து என்னைய பார்த்தா அப்படி சொல்லிட்டேன், ரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்த்தேன் சொல்லுவீங்களா? இல்லை. என்னைய பார்த்து எப்படி சொல்லிட்டேன், உங்கள் அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்கேன் தெரியுமா, எங்களை பார்த்து அப்படி சொல்லிட்டேன். ஆனால் கடவுளை மட்டும் பார்த்து என்ன சொல்லிடுறது? செய்வாரோ என்னமோ, நம்ப முடியுமோ என்னமோ, செய்ய முடியுமோ என்னமோ, என்னையெல்லாம் அவருக்கு பிடிக்குமோன்னு தெரிலங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏங்க எப்படி இருக்கீங்க? யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்களா மூஞ்ச? தயவுசெய்து மாறுங்க. தயவுசெய்து உலகத்தில் இருக்கிறவனெல்லாம் நம்புறீங்க, கடவுளை நம்ப மாட்டீங்க. இத்தனை பேர் இன்னையிலேருந்து மாற்றம் வருது. நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை மாத்திரம் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அன்பு வந்துருச்சுன்னா, அவர் என்ன சொன்னாலும் விசுவாசத்தில் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அங்கே 100% ரிசல்ட் வரும். இப்படிப்பட்ட ஆளை தான் அவர் தேடிட்டு இருக்காராம் பரலோகத்துலேருந்து. யாராவது என்னை முழுசாக நம்ப மாட்டாங்களே, என் வல்லமையை மொத்தமாக காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு. அது கிடைக்க மாட்டேங்குதுன்றார். பரலோகத்துக்கு போனால் உங்களுக்கு பெரிய ஷாக் இருக்க போகுது. இவ்வளோ பெரிய தியானம் வச்சுக்கிட்டா நம்ம இப்படி வாழ்ந்துட்டு வந்துட்டோம், அடக்கர்மமே அப்படின்னு. அதுக்கு தான் தயவுசெய்து நான் சொல்கிறேன், இப்பயே மாறிடுங்க. கண்கள் திறக்கப்படட்டும். நான் கூட இன்னும் அவரை பற்றி சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 100ல் 0.0000 கூட கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர். என்னால் அவ்வளோ புரிய வைக்க முடியல.
ஆனால் உங்களுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். இத்தனை பேருக்கு புரியுது? அப்படி ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுக்கு மட்டும் வந்துருச்சுன்னா என்னன்னாலும் ஒரு சொன்னால் செய்வீங்க. இப்போ பாராக்கு தெபோரா சொல்கிறத கேட்டு நீ எந்திரிச்சு போ, கர்த்தர் உன்னை என்ன சொல்லியிருக்காரு, சிசராவை இந்த நாள் உனக்கு கொடுப்பே சொல்லியிருக்காரு போ அப்படின்றார். ஏன்னா உனக்கு முன்னாடி கர்த்தர் போயிட்டுருக்காரு. இப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கிட்டான். காலை வச்சுட்டாங்க விசுவாசத்தில். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டே கருக்கினால் கலங்கடித்தார். எல்லாம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. விசுவாசித்து பாராக்கு 16 பேர் கூப்பிட்டுக்கிட்டு தீர்க்கதரிசி பேச்சை கேட்டுட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே அங்கே ஃபைட் பண்ணது கர்த்தர். இங்கே என்ன போட்டிருக்கு, பாராக்கு அடிச்சானா போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் இறங்கி களத்தில் இறங்கி செய்கிறது யாருன்னு பாருங்க. மறுபடியும் நல்லா பாருங்க. 15 எல்லாரும் சேர்ந்து படிங்க. யாருக்கு முன்பாக? அவன் தான் விசுவாசித்து, என்னதான் இருந்தாலும் பயமாக தான் இருக்குது, என்னதான் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வாங்க, சரி நீ சொல்லிட்டீங்க இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு போகிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் கண்ணு முன்னாடி நீ இரு நான் பார்த்துக்கிறேன், மொத்த பேரையும் கள்ளம் கட்டிக்கிறார். நீங்கள் விசுவாசத்துக்கு ஆளை எடுத்து வச்சா போதும், உங்களுக்கான வேலை அவர் பார்த்துக்கிறவாரு. அல்லேலூயா. இங்கே என்ன போட்டிருக்கு, பாராக் அடிச்சான்னு போட்டிருக்கா. பாராக்கு முன்பாக கர்த்தர் கலங்கடித்தார். கர்த்தர் பாராக் பார்க்குறான் அப்பா அப்படின்னு. அதுக்கடுத்து தான் பாராக்கு கொஞ்சம் வேகமாக வந்து வீரம் வந்துடுது பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. சிசரா ரதத்தை விட்டு கீழே இறங்கி கால்நடையாக ஓடி பண்ணது. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு கிளம்பி எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். யார் அது? சிசரா சேனாதிபதி. இப்போ என்ன நடக்குது, பாராக் ரதங்களையும் சேனையும் புரஜாதிகளுடைய ஆரோஸ்மத்தும் துரத்தினான். இப்போ பாருங்க, இது ஒரு சின்ன பிள்ளை தானோ. ஒரு ஆள் முன்னாடி போனோன்னே நான் வரேன். இத்தனை பேருக்கு இது புரியுது சீனு. அங்கே ஒரு 99% எல்லாமே முடிச்சிட்டாரு. இந்த வந்துட்டேன் பாரு பின்னாடி ஒரு வேமா. அப்போ தான் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு போல நம்ம டீமு அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி இப்போ ரதங்களையும் சேனைகளையும் புரஜாதி ஆரோஸ்மத்தும் துரத்திட்டான். இவனுக்கு வந்துச்சு தைரியம். சில நேரம் பிள்ளைகளுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் எதாவது பண்ணி காமிங்க, உங்களை மாதிரி அது பண்ணும், பயப்படும் நாயை பார்த்து. ஏச்சிப்போ அப்படி சொல்லி கல்ல விட்டு அதுக்கு அடுத்த தடவை மறுபடியும் அது போயிடுச்சுடா, மறுபடியும் வைடா கல்லெல்லாம் வேண்டாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்கணும். இத்தனை பேருக்கு அப்போ இங்கே கர்த்தர் செஞ்சோன்னா அவனுக்குள்ள பயம் தைரியம் வந்துருச்சு. 99% அவர் முடிச்சிட்டாரு. இதுக்கு வந்து பேலன்ஸ் எல்லாம் துரத்தி விட்டுட்டு பண்ணிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டான். யார்? ஆனால் முக்கியமான ஆள். எத்தனை பேர்னாலும் முக்கியமான தலையை போட்டதில்லைன்னா போர் முடியாது. அப்போ இங்கே என்ன நடக்குது பாருங்கள். சிசரா கால்நடையா கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு அப்படியே ரத்த காயத்தோட அஞ்சஞ்சு அடிபட்டிருக்கும் போரில் அப்படியே எஸ்கேப் ஆகி. ஏன் ஆண்டவர் சிசரா மட்டும் விட்டு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒன்று ஏற்கனவே தெபோரா மூலமாக சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? இந்த போர்னுடைய ரிசல்ட்டு வின்னிங் யாரை வச்சு நடக்கும்? ஒரு பெண் மூலமாக நடக்கும். அதனால தான் அவன் மட்டும் எஸ்கேப் ஆகி வரான். தேவன் நீ எதை செஞ்சாலும் 1000 காரணம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? என்ன அவ்வளோ பேர் அடிக்க தெரிஞ்சவனு சிசராவை ஏன் விடணும்? அது நடந்து போகுது. சில நேரங்கள் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் போகுது, ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்கும் போதுன்னா அது கரெக்டாக எங்கே போய் விழணுமோ விழும். என்னடா முக்கியமான ஆளே எஸ்கேப் ஆகி போகிறானே அப்படின்னு அது கால்நடையாக போய் ஒரு இடத்துல போய் தஞ்சம் புகுற மாதிரி போய் யாரோட வீட்டுக்கு போகுது? ஏபேரின் மனைவி யாகாலுடைய கூடாரத்துக்கு. கூடாரம்னா அந்த காலத்தில் எப்படி போட்டிருப்பாங்க? டென்ட் அடிச்சிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? ஆணியெல்லாம் வச்சு அடித்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர். அப்போல்லாம் அங்கே அப்படி தான் இருக்கும். நைஸாக போய் நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காயங்களோட போய் அவங்க வீட்டில் போய் உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறலாம். எல்லாம் செத்துட்டாங்க, இவன் போகிறான். இங்கே என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் வந்துட்டுருக்கான். உள்ளே வரலான்னு. உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று சொன்னான். அப்படியே அவனிடையில் கூடாரத்தில் வந்தபோது அவனை ஒரு சமுகாலத்திலே கவனிப்பு பயங்கரமாக இருக்கு. வாங்க, ஐயோ பாவம், இங்கே அடிபட்டுருச்சு, அங்கே எங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுங்க, போர்வையெல்லாம் கொடுத்து போத்திலாம் விடுறேன், பாவம் ரொம்ப வலிக்குதா. இவன் கொஞ்சம் நினச்சிருக்கணும் என்ன கொஞ்சம். ஆனால் இவன் நம்பிட்டான். உண்மையிலே இவங்கெல்லாம் நம்ம டீம்னு நினச்சி நம்பிட்டான். ஆனால் இவள் யார் அப்படின்னா இஸ்ரவேல். பெண்கள் பாருங்க எவ்வளோ சாதுர்மா அந்த இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள ஆளை பார்த்துட்டு இவன் பயந்துட்டு ஓடலை, வாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ரத்தத்துக்குள்ளும் எதிரி இவனை அடிக்கணும், நம்மோட தேவன் தான் பெரியவருங்கிற அந்த விசுவாசம். அப்போ இங்கே போய் உள்ளே கூட்டிகிட்டு போய் சமூகத்தில் வச்சு என்ன பண்ணி வைக்கிறாங்க? மூடி. அதுக்கடுத்து பாருங்கள், குடிக்க தண்ணி தான் கேட்குறான். அதுக்கு பாலே தரேன் பாருங்கள், தாகமாக இருக்கிறேன், அதுக்கு பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை
தண்ணி என்ன தண்ணி, பாலே தரேங்க, குடிங்கங்க அப்படி சொல்லி கூட கொஞ்சம் போத்தையில் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, பாவம் சண்டைலாம் போட்டு டயர்டாக இருப்பீங்க. சரிம்மான்னு உண்மையிலே நம்பிட்டான். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்ற இடத்தில் கேட்டால் இல்லை என்று. இவன் ரொம்ப நம்பிட்டான். நான் நல்லா தூங்குறேன், நீ வெளில போய் நின்று என்னை கேட்டு யாரா வருவான், மெயினாக அந்த யாரும் வரும், அந்த பாராக்கெலாம் வருவான், இல்லைன்னு சொல்லிடுறேன் அப்படி சொல்லி, கண்டிப்பாக அப்படியே பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. பின்பு ஏபேரின் மகன் யாகேல், இவங்க நல்லா தூங்க வச்சாச்சு, பால் கொடுத்து நல்லா தூங்குது. ஒரு ஆள் சமுக்காலெல்லாம் போட்டு பெட்ஷீட்லாம் போட்டு மூடி வச்சிருக்கு. இப்போ எங்கே போய் ஒரு முக்கியமான வேலை செய்கிறான். கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு, யார்? பெண் யாகேல். எதை எடுத்துகிட்டு வரா? கூடார ஆணியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த டென்ட் அடிக்கிறதுக்கு இந்த இவ்வளோ அழகுக்கு போடுவாங்க. உள்ளே வந்து நல்லா வந்து ஆழமாக இறக்குனா தான் அந்த டென்ட் 4 பக்கமும் போடுவாங்க. அதை எடுத்துகிட்டு கையில் என்னவும் எடுத்துகிட்டு வரா, ஒரு சுத்தி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறா பாருங்க. மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றில் அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவ போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கினவன் செத்து போனான். யாரை வச்சு தேவன் இந்த போர் முடியும்னு சொன்னார்? முடிச்சிட்டாரு. போருன்னு போயிட்டேன்னா ஐயோ வலிக்குமாங்க, நான் அடித்தாலாம் பார்க்க முடியாது. எதிரின்னா எதிரி தான். அவளுக்கு என்ன, இவன் எதிரி. 20 வருஷமாக இவங்களை போட்டு படாத பாடுபடுத்தியிருக்காங்க இஸ்ரேல் மக்களை. இப்போ யுத்தம் வந்துருச்சு, நம்ம சைடு தேவன் நிற்கிறார், இவன் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டா, முடிச்சிட்டான். அங்கே ஒரு ஆளை விட்டு வச்சது காரணம் இவன் மூலமாக யுத்தம் முடியணும்னு சொல்லி சொன்னபடியே யாகேல் மூலமாக இந்த யுத்தம் முடிந்தது. என்ன பேருக்கு புரியுது? பெண்ணுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள், நல்லா எவ்வளோ ஞானம் பாருங்கள். எதிரிக்குன்னா எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணீங்க. பிசாசு கூட கூப்பிட்டு வச்சு ஹார்லிக்ஸ் கொடுப்பீங்கள்ல, ரொம்ப நல்லவங்க. ஐயோ பாவங்க பிசாசு, ரொம்ப பாவம் அப்படின்னு அப்படிலாம் இருக்கு. அப்படி இல்லை, எதிரினா எதிரி தான். இல்லை உங்களை என்ன பண்ணிடுவான், அவன் ஆணியை வச்சு இறக்கிடுவான். சில பேருக்கு புரியுது. அடுத்து பாருங்கள், சிசராவை தொடர்கிற பாராக் வந்தான். இப்போ நம்ம ஆள் பாராக் தேடிக்கிட்டு வர்றாரு. யாரை காணோன்னே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டார். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்றால். அவன் இடத்தில் வந்தபோது இதோ சிசரா செத்து. வாங்க வாங்க, நீங்கள் தேடுற ஆள் தானே, வாங்க உள்ளே ரெடியாக வச்சுருங்க. என்னன்னு தெரியலையே, இப்போ பார்த்துட்டு ஒரே வெட்டி கொன்றுவோம் அப்படின்னு வரான். அதுக்கு முன்னாடி அவன் செத்து கிடக்கிறான். ஆணி அவன் நெறியில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. இன்னொன்று பேலன்ஸ் இருக்கிறவங்களையும் மொத்தமாக டிமாலிஷ் பண்ணுற அளவுக்கு தேவன் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா இப்போ தேவன் அவங்க பக்கம் வந்துட்டார். முதல்ல பாவம் செஞ்சு அவங்ககிட்ட அடிமையாக இருந்தாங்க, இப்போ இவங்க அடி கொடுக்குறவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா தேவனை நோக்கி முறையிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டது. இதனால தான் இப்போ பாராக்கனுடைய பேர் எங்கே வந்திருக்கு. இங்கே ஒன்று நீங்கள் யோசிக்கணும், என்னதான் இருந்தாலும் பாராக்கு பயமாக இருந்தாலும் தயக்கமாக இருந்தாலும் தீர்க்கதரிசியின் வார்த்தையை மதித்து விசுவாசித்து இறங்கினான். அதனால தான் இவன் பேரை அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? இப்போ இன்றைக்கும் பாராக்க போல் உங்கள்கிட்ட பலவீனங்கள் இருக்கலாம், பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவனோட வார்த்தை வருதா, தீர்க்கதரிசன வார்த்தை வருதா, நீ போ, கர்த்தர் உனக்கு முன்னால் போயிட்டுருக்கார், அவர் உன்னைய காப்பாற்றுவார், அவர் எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுப்பார், நீ எடுத்த காரியத்தில் உனக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார், நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த காரியத்திலலாம் சொல்கிறாரோ அந்தந்த காரியத்திலலாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி நீங்கள் முன்னாடி போகும்போது வெற்றி உங்களுக்கு. ஹல்லேலூயா. பாராக் மாதிரி எத்தனை பேர் பயம் வந்தாலும் தயக்கம் வந்தாலும் விசுவாசித்து முன்னேறி செல்ல போகிறேன். ஏன்னா எல்லாருமே நம்மளை போகிற ஒரு பலவீனமான பாண்டங்கள் தான். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி காலை எடுத்து வைக்கிறாங்க. அங்கே கர்த்தர் உங்களுக்காக ஃபைட் பண்ணுறார். கர்த்தர் உங்களுக்காக ஃபைட். இன்றைக்கி ஒரு வியாதியை மேற்கொள்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப். நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப். மற்றவங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப். எந்த தடங்களாக இருந்தாலும் தேவன் எனக்கு சொல்லிட்டாரு நீ செய், இறங்கு அப்படின்னாருனா உங்களுக்கு நன்மையை தான் அவர் வச்சிருக்கிறார். ஒருவேளை நமக்கு அது நெகட்டிவாக தெரியலாம், ஐயோ கண்டிப்பாக தோற்று போயிடுவோம் போலே அப்படின்னு. எதாக இருந்தாலும் அவர் சொல்லி நீங்கள் ஸ்டாப் பண்ணவே தேவையில்லை. ஏனென்றால் அங்கே வெற்றி மாத்திரமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயமாக இருந்தாலும் தயக்கமாக இருந்தாலும் பாராக் மாதிரி அவரை மாத்திர நம்பி களத்தில் இறங்கு, யுத்தத்தில் உனக்கே ஜெயம்.
ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்து நிற்போம்.